ஹalleluya 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை புகழுகின்றோம். இயேசுவே உம்மை புகழுகிறோம். ஹalleluya ஹalleluya praise the lord praise the lord praise the lord. praise the lord. இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நாம் ஆராதிப்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் அவருடைய பிரசன்னம் தூய் ஆவியார் சபையின் மீது முழுமையாக இருக்கும்படியாக அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு கடந்து செல்லட்டும். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே, தூய் ஆவியார் சபையை எங்களுடைய நிறுவனர் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக 3 காட்சிகள் வழியாக நீர் இந்த சபையை எங்களுக்கு ஒரு கொடையாக கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய திட்டத்தை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக அந்த திட்டங்களை எண்ணி அந்த திட்டங்களை நினைத்து பார்க்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். படைப்பின் தொடக்கத்தில் தூய் ஆவியார் தண்ணீரில் அசைவாடி அந்த தூய் ஆவியானவர் இதோ எங்கள் மத்தியில் எங்கள் சபையில் அசைவாடி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் எங்களுடைய பேரர் தந்தையோடு அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவர் என்ன பேச வேண்டும், சபைக்கான செயல்களை அவர் கடவுள் வெளிப்படுத்துவதை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நன்றி இயேசுவே, உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய வெளிப்பாட்டிற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய திருவுளத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. எங்களுடைய பேரர் தந்தைக்கு நல்ல ஒரு உடல் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. அவர் சந்திக்கின்ற அந்த கலந்துரையாடல் நல்லபடியாக நடப்பதற்காக நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. தூய் ஆவியார் சபையை குறித்து ஆண்டவரே இந்த பாடலை தூய் ஆவியார் சபைக்காக நாங்கள் சேர்ந்து பாடுகின்றோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. 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 அனலாய் தனலாய் உருமாற்றவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. அக்கினியாய் பெந்தெகோஸ்தே நாளில் வந்தீர், அன்னையையும் சீடரையும் ஆட்கொண்டீர். அக்கினியாய் பெந்தெகோஸ்தே நாளில் வந்தீர், அன்னையையும் சீடரையும் ஆட்கொண்டீர். என்னையும் ஆட்கொள்ள வாருமையா, என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய்
தனலாய் உருமாற்றவா அருங்கோடை நாயகரே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே தெய்வீக மொழியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா உந்த திட்டம் போல் நடத்துமையா என்னை இன்று நிரப்புமையா உந்த திட்டம் போல் நடத்துமையா யோர்தானில் வெண்புறாவாய் இறங்கி வந்தீர் இயேசுவை ஆட்கொண்டு உறுதி தந்தீர் யோர்தானில் வெண்புறாவாய் இறங்கி வந்தீர் இயேசுவை ஆட்கொண்டு உறுதி தந்தீர் என்னையும் ஆட்கொள்ள வாருமையா என்னையும் ஆட்கொள்ள வாருமையா என்னையும் ஆட்கொள்ள வாருமையா என்னையும் ஆட்கொள்ள வாருமையா ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தனலாய் உருமாற்றவா ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தனலாய் உருமாற்றவா அனலாய் தனலாய் உருமாற்றவா அனலாய் தனலாய் உருமாற்றவா அருங்கொடை நாயகரே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே தெய்வீக மொழியால் தெளிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா உந்த தீர்த்தம் போல் நடத்துமையா என்னை இன்று நிரப்புமையா உந்த தீர்த்தம் போல் நடத்துமையா கைகளை உயர்த்தி நம் சபையை குறித்து ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தனலாய் உருமாற்றவா ஆட்கொள்ளவா தூயாவிய சபையை உடைய பரிசுத்த வல்லமையால் ஆட்கொள்ளும் இதோ இந்த மீட்டிங்கை ஆட்கொள்ளவா அனலாய் தனலாய் உருமாற்றவா 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 ஹல்லேலூயா 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 இயேசுவை ஆராதிக்கிறோம் தூய ஆவியார் சபையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தூய ஆவியார் சபைக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குருக்களையும் அதுவும் சகோதரர்களையும் இந்த நேரத்தில் ஒப்படைக்கின்றோம் கடவுளே நீர் எங்களுக்கு கொடுத்த சபை 3 காட்சிகள் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த சபை தூய ஆவியாரின் கனிகளையும் மரங்களையும் கொடைகளையும் மக்களுக்கு இறை வார்த்தையும் வழியாக கொடுப்பதற்காக கொடுத்த சபை நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அந்த வரங்களையும் கொடைகளையும் இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய பேரறிவு தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களுக்காக நீர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர் இந்த மீட்டிங் நீர் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இதோ உங்களுடைய பிரசனம் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு கடந்து சென்று இருக்கின்றது என்பதை குறித்து நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே வல்லமை 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 இந்த சபையை நிரப்பட்டும் இந்த சபையை நிரப்பட்டும் ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூய ஆவியாரே பிரகாசிக்கும் தூய ஆவியாரே அக்கினியின் ஆவியாரே எங்கள் ஒவ்வொரு மீது இறங்கும் ஐயா இறங்கும் பரலோக அக்கினியே எங்கள் மீது இறங்கும் இதோ தெளிவான மொழியால் எங்களை நிரப்பும் தூய ஆவியாரின் வல்லமையோடு துணையோடு உம்முடைய இதே வார்த்தையை இந்த உலகில் போதிக்க எங்களுக்கு அருள் புரியும் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே இதோ உம்முடைய நாமத்தை கொண்ட இந்த தூய ஆவியார் சபையை மென்மேலும் உயர செய்ய நாங்கள் இந்த நேரத்தில் இந்த தூய ஆவியார் சபைக்காக வேண்டுகின்றோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது ஆண்டவரே இதோ நாங்கள் உணர்கின்றோம் இந்த இடத்திலிருந்து நாங்கள் உணர்கின்றோம் வல்லமை அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய பேரர் தந்தையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது அவர்கள் என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதற்கு இதே பதில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி இயேசு நன்றி இயேசு நன்றி இயேசு ஹல்லேலூயா 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் வீணாவதில்லை.
நம்முடைய நம்பிக்கையும் வீணாவதில்லை. நீங்கள் விவிலியத்தில் எந்த இடத்தில் பார்த்தாலும் கடவுள் தன் வலிமையை நம்புகிறவனை அல்ல, அவருடைய வலிமையை நம்புகிறவனே உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நீதி தலைவர்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் 292வது பக்கம் நீதி தலைவர்கள் 7ஆம் அதிகாரத்தில் யெருபகால் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து ஆரோது நீற்றருகே பாளையம் இறங்கினர். மிதியானியரின் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கி இருந்தது. இஸ்ராயல் மக்களுக்கு எப்பொழுதும் ஆபத்து. ஏதோ ஒரு உருவத்தில் தாக்கிக் கொண்டே இருப்பார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான் நடக்கும். ஆகவே உங்களுடைய அருகிலே, உங்களுடைய சமூகத்திலே இறை ஊழியர் ஒருவர் ஆபத்தில் இருக்கிறார், இறைவன் நம்பின ஒரு மகன் துயரத்தில் இருக்கிறார், நோயில் இருக்கிறார் என்ற உடனே அவன் செஞ்ச பாவத்துக்கு தகுன்னு சொல்லி விட்டுடாதீங்க. அதற்காக நாம் அங்கு இல்லை, அவளை தாங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்ராயல் மக்களுக்கு பிலிஸ்தர்கள் வழியாக, மிதியானியர் வழியாக, இன்னும் எத்தனையோ மக்கள் வழியாக வரலாற்றில் பாதிப்புகள் இருந்து கொண்டேதான் இருந்தது. அப்ப இந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காணப்படுகிற யெருபகால் என்னும் கிதியோன், ஏன் யெருபகால்? அடிமையாக இருந்த பொழுது அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் யெருபகால். ஆனால் ஒரிஜினலுடைய பெயர் கிதியோன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்பொழுது விரோதிகள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இந்த கிதியோன் போருக்கு போறார். இந்த கிதியோனோடு பல ஆயிரம் பேர் யுத்தத்திற்கு போனார்கள். ஆகவே நம்முடைய சுத்தி நிறைய பேர் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வலிமை இருக்கும் பாருங்க. பட் தட்ஸ் நாட் தி ஒரிஜினல் ஒன். அது உண்மையான பலம் அல்ல. நாம் வாசிப்போமா? 2ஆம் வசனம், ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாய் இருப்பதால் மிதியானரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். One would trust more on his strength, on his ability. God never grant victory. நீ நிறைய பேர் இருக்கிறதுனால மிதியானரை உங்கள் கைகளில் நான் ஒப்படைக்க மாட்டேன். ஏன் அப்படி? இல்லையெனில் எங்கள் கைகளே எங்களை காத்தது என்று கூறி இஸ்ராயல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர். நாங்கள் 1000 பேர் போனோம், எங்க அப்பன் போனான், என் மகன் போனான், எங்க வீட்டுக்காரர் போனார், என் தம்பி போனான், அப்படி நீங்கள் வெற்றி உங்களால் கிடைத்தது என்று தற்பெருமை கொள்வீர்கள் எனக்கு எதிராக. அப்ப கடவுளுடைய இந்த ஞானம் உங்களுக்கு புரிகிறதா? அவர் தன்னுடைய பெருமைக்காக இதை செய்யவில்லை. தன் வலிமை உலகம் அறியும், உங்களை கொண்டு அறியணும். ஆகவே 3ஆம் வசனம், இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது, போருக்கு அஞ்சு நடுங்குகிறவன் போய்விடட்டும், கிடையாது மலையை விட்டகரட்டும் என்றார். அப்ப அந்த கூட்டத்துல பயந்தவர்கள் இருந்தார்கள். ஜல்லடையை போட்டு ஜலிக்கும் போதுதான் உமி எது அரிசி எது நமக்கு தெரியும். ஆகவே ஒரு சபையாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு நண்பர்களுடைய கூட்டமாக இருக்கட்டும், கூட்டம் நிறைய இருக்கிறதுனால அப்பா நம்ம நினைக்க முடியாது. ஜலிச்சு பார்த்தாதான் தெரியும் உமி எது தானியம் எது என்று. இப்போ கடவுள் உமிகளை கொண்டு வெற்றியை கொடுப்பதில்லை, தானியத்தை கொண்டுதான். ஆகவே அவர் சொல்றார், பயப்படுகிறவர்களை பின்னோக்கி போய்விட சொல். இதை அறிவித்த உடனே என்னாச்சு? மக்களுடன் 22,000 பேர் திரும்பி சென்றனர். 22,000 people. எப்படா சொல்லுவாங்க? அப்போ கையில கத்தி இருக்கு,
கையில ஆயுதம் இருக்கு. ஆனால் பயந்து கொண்டிருந்தவர்கள் 22,000 பேர். ஆகவே கடவுள் சொன்னார், அவர்களை போய்விடு. அவர்கள் போய்விட்டார். இப்ப எண்ணிக்கையில் குறைவு. இது பெரிய செய்திங்க. எண்ணிக்கையில் நாம் குறைகிற பொழுது கடவுளுடைய வல்லமை அதிகரிக்கிறது. When the human power, when the human support we don't have, God comes to help. மனிதர்களுடைய உதவி நமக்கு கிடைக்காத பொழுது அல்லது மறுக்கப்படுகிற பொழுது தெய்வம் உதவிக்கு வருகிறது. இதுதான் கடவுள் இயங்குகிற ஒரு வழி. நமக்கு எல்லாமே இருக்கிறது என்கிற பொழுது கடவுள் எதற்கு? மருத்துவன் நோயுற்றவருக்கு அன்றி நோய் இல்லாதவர்களுக்கு இல்லை என்று சொன்னார். நான் காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தேன் என்று சொன்னார். 99 ஆடுகளை பற்றி இருக்கிற கவலையை விட காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து நான் கவலைப்படுகிறேன். Praise the Lord. கடவுள் 22,000 பேர் திரும்பி போன பிற்பாடு 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், கிதியோனிடம், ஆண்டவர், மக்கள் இன்னும் ஏராளமாய் உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா, அங்கே உனக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பேன். இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து உன்னிடம் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான். இவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்றார். என்ன பண்ணலாம்? 5ஆம் வசனம், அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்து சென்றார். ஆண்டவர் கிதியோனிடம், நாய் போன்று நாக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து, முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களை எல்லாம் தனியே நிறுத்து என்றார். நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை 300. மற்றவர்களின் எண்ணிக்கை 300. மற்ற மக்கள் அனைவரும் நீர் அருந்த முழங்காலில் மண்டியிட்டனர். ஆண்டவர் கிதியோனிடம், நக்கி குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன். ஏன் நக்கி குடிச்சாங்க? என்னடா கேட்டுறதும் வைக்கிறதுமா, இந்த போருக்கு கத்தியும் ஆயுதங்களையும் ஷூவையும் கேட்டி வச்சு நான் என்னத்துக்கு போய் குடிக்கணும்? ஆகவே கவனிங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாய் மாதிரி நக்கி குடிச்சாங்க. சோம்பேறிகள், பலவீனம் உள்ளவர்கள், எல்லாத்தையும் கேட்டி வச்சுட்டு மறுபடியும் மாட்டக்கூடிய சக்தி இருக்கிறது என்கிறவர்கள் அல்ல. அப்படி இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை இப்படி சோதித்தார். அப்பொழுது வாசிப்போமே, 7ஆம் வசனம், ஆண்டவர் கிதியோனிடம், நக்கி குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன். நான் மிதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன். மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார். Praise the Lord. Praise the Lord. ஆக அந்த 300 பேரை தவிர எல்லாரும் போயிட்டார். இந்த 300 பேர் தைரியமுடையவர்கள். Praise the Lord. Praise the Lord. இந்த 300 பேரும் பலவீனம் உடையவர்கள். இவர்களை கொண்டு நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நம்முடைய கஷ்ட காலத்தில் நமக்கு நிறைய பேர் துணை இருந்தவர்கள் ஒவ்வொருவராக போயிடுவாங்க. துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கடைசியில தனியா நிற்போம். அங்க வருவார் ஹீரோ இயேசு சுவாமி. உன்னை ஹீரோவா மாற்றுவார். யாரும் துணை இல்லாமலேயே நீ வெற்றி பெறுவாய் கடவுளால். அப்பொழுது உலகத்திற்கெல்லாம் நீ அறிவிப்ப, எங்க அம்மாவால இல்ல, இந்த மருத்துவர்களால் இல்ல, இந்த மனிதனால் இல்ல, என் படைபலத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்லவே அல்ல, நான் வெற்றி பெற்றது முழுமையாக கடவுளால். Just because of my God. இதுதாங்க ஒருவன் வல்லமையாக பிரசங்கிப்பதற்கு உதவியாக இருக்கும். நான் எங்க போனாலும் என்னுடைய நோயை பற்றி சொல்வேன், என்னை ஆண்டவர் எப்படி குணப்படுத்தினார் என்று. சாலமோனின் ஞான நூல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மருந்தினால் அல்ல, களிம்பினால் அல்ல, மூலிகையினால் அல்ல, நான் சுகம் பெற்றது ஆண்டவரே உம் வார்த்தையா. I am the living witness. ஆகவே நீங்கள் சொல்வீர்கள்,
சக்கரியா 4:6 ஆற்றலால் அல்ல, சக்தியினால் அல்ல, வலிமையினால் அல்ல, ஆண்டவருடைய ஆவியால் தான் எல்லாம் கூடும். நான் வெற்றி பெற்றது கடவுளால். இன்றைக்கு நடக்க போவதும் அதுதான். ஹalleluya, ஹalleluya. ஒன்பதாம் வசனம். அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், எழுந்து பாளையத்திற்குள் இறங்கிச் செல், அதை நான் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் போரா என்ற உன் வேலையாருடன் பாளையத்திற்கு செல். அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை உற்று கேள். அதன் பின் உன் கைகள் வலுப்பெற நீ பாளையத்திற்கு எதிராக செல்வார். அது கெதியோனுக்கு இன்னும் பயம் இருந்தது. 22,000 பேர் 30,000 பேர் இருந்த பொழுது கூட அவருக்கு சந்தோஷம். இப்பொழுது யாரும் இல்லையே, இந்த நபர்கள் போதுமானவர்களாக இருக்கிறார்களா? பயத்தோடு அவர் போரா என்ற தன் வேலையுடன் பாளையத்தில் இருந்த போர் வீரர்கள் எல்லாம் எல்லை காவலுக்கு சென்றார். மீதியனரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளி போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர். கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்கள் ஒட்டகங்கள் எண்ணிக்கை இருந்தது. கிதியோன் வந்து சேர்ந்த பொழுது கவனிக்கிறீர்களா? 9ஆம் வசனத்தில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆண்டவரும் நம்மை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்போது வெற்றி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். Still if you have doubt, you take Pura and go and listen what the people are talking. அங்கு போன பொழுது, டேய், நான் ஒரு கனவு கண்டேன். 13ஆம் வசனம். வட்டமான ஒரு வார் கோதுமை அப்பம் மிதியானரின் பாளையத்தில் சுழன்று வந்தது. அது கூடாரத்திற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது. கூடாரத்தை தலைகீழாக புரட்டியது. கூடாரம் கீழே விழுந்தது என்று அவன் தோழன் மறுமொழியாக, இஸ்ரேலனும் யோவாசின் மகனுமாகிய கிதியோனின் வாளை தவிர இது வேறொன்றும் இல்லை. கடவுள் மதியானரையும் பாலை முழுவதையும் அவன் கையில் ஒப்படைத்து விட்டார் என்று கூறினார். கடவுளுடைய வாக்கு தத்துவம் எதிராளிகளை கதிகலந்து செய்கிறது. கனவிலும் கடவுளுடைய வாக்கு தத்துவம் அவர்களை மிரட்டுகிறது. உங்கள் எதிராளிகள் எவ்வளவு பெரியவர்கள் என்பது அல்ல, உங்களுக்குள் இருப்பவர் எவ்வளவு பெரியவர், நீங்கள் நம்புகிற தெய்வம் எவ்வளவு பெரியவர், உங்களை அழைத்தவர் எவ்வளவு பெரியவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தொடங்கின காரியம் ஒருபோதும் முடிவிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கனவையும் அதன் பொருளையும் அவர் கூற கேட்டதும் கிதியோன் தலை வணங்கினார். The God's promise already entered before Gideon entered into the what they will call in English பாளையம் இறங்கி அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் ஏற்கனவே இறங்கி இருந்தது. லோயல் தெலுங்குல இங்கிலீஷ்ல பள்ளத்தாக்கில் அவருடைய பிரசன்னம் இறங்கி இருந்தது. ஆண்டவர் ஏற்கனவே அங்கே போயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தலை வணங்கி இஸ்ராயேல் பாலை நிலத்திற்கு திரும்பி எழுங்கள், ஏனெனில் மிதியானரின் பாளையத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார். அவர் 300 பேரையும் 3 பிரிவாக பிரித்தார். அவர் அனைவர் கைகளிலும் எக்காலங்களையும் காலி பானைகளும் என்ன கொடுத்தாரு? கத்தி கொடுத்தாரா? கேடயத்தை கொடுத்தாரா? One who believes in the weapons, weapon may save him. But one who trusts to God, God surely will save him. அவர் 300 பேரையும் பிரித்து எக்காலங்களையும் காலி பானைகளையும் அந்த காலி பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார். எக்காலம், நெருப்பு, பானைக்குள் நெருப்பு. என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள். நான் பாளையத்தின் எல்லை காவல் வரை செல்வேன். நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள். நான் எக்காலம் ஊதுவேன். நானும் என்னோடு உள்ளவர்களும் சுற்றிலும் பாளையத்தை சுற்றிலும் ஊதிக்கொண்டு ஆண்டவருக்காக, for the Lord, கிதியோனுக்காக, for Gideon என்று கூறுங்கள் என்றார்.
நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர். அப்பொழுது கிதியோனும் அவனுடைய இருந்த 100 பேரும் எல்லை காவலை அடைந்தனர். கிதியோனும் அவருடைய இருந்தவர்களும் எக்காலம் ஊதினர். தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தனர். கையில பானை, கையில் இருந்த பானை, கைத்தாள ஓசை. பானைக்குள் இருந்தது நெருப்பு, துதி, ஆவியின் வல்லமை. வாயிலே எக்காலம், துதி, ஜெபம், ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி செய்யப்படுகிற ஜெபம். 20ஆம் வசனம். 3 பிரிவினர் மேற்காலம் ஊதினர், பானைகளை உடைத்தனர். தங்கள் இடைக்கட்டையில் நெருப்பு பந்தங்களையும் வலக்கையில் ஊதுவதற்கு எக்காலைகளையும் ஏந்திருந்தனர். அவர்கள் ஆண்டவருக்காக, கிதியோனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். இந்த உடைக்கப்பட்ட பானைகள், ஊதப்பட்ட எக்காலம், நெருப்பு, இந்த சப்தம் எதிராளிகளுடைய பாசறையில் குழப்பத்தையும் பயத்தையும் உண்டாக்கியது. அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டி மாய்ந்தார்கள். தொடர்ந்து 22ஆம் வசனம். ஆண்டவர் பாளையம் முழுவதும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாள் வீச செய்தார். பாளையத்தினர் செரோவை நோக்கி பெத்சிட்ரா வரையிலும் தபாத்தாவில் உள்ள அபெல்மேகோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர். நப்தலிருந்தும் ஆசேரிலிருந்தும் மனாசே முழுவதிலிருந்தும் இஸ்ரேல் வீரர் ஒன்று திரட்டப்பட்டனர். அவர்கள் மீதியனரை துரத்தி சென்று கிதியோன் எப்ராயிம் மலையில் உள்ள அனைவருக்கும் தூதரை அனுப்பி மிதியானரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள், பெத்பராவரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றார். எப்ராயிம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டர். அவர்கள் பெத்ரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானிகளையும் கைப்பற்றினர். அவள் ஓரேபு செபேபு என்ற 2 மீதியான தலைவர்களையும் சிறைப்பிடித்தனர். ஓரேபையில் உள்ள பாறையின் மேல் கொன்றனர். செபேயில் உள்ள திராட்சை ஆலையில் கொன்றனர். அவர்கள் மிதியான் வரை துரத்தி சென்றனர். ஓரேபின் தலையையும் செயேரின் தலையையும் யோர்தானுக்கு அப்பால் இருந்து கிதியோனிடம் கொண்டு வந்தனர். கிதியோன் வெற்றி பெற்றார். யுத்தம் யெகோவாவுடையது. ஆண்டவருக்காக, கிதியோனுக்காக. For the Lord, for Gideon. God, one who called Gideon, he gave victory, great victory. And all his enemies were destroyed on that day. இன்றைக்கும் தூய ஆவியானுடைய சபை ஃபாதர் கிறிஸ்துராஜுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்ததோ, அவர் மனிதர், அவர் என்னென்ன பயங்கள் இருந்ததோ, பலவீனம் இருந்ததோ, அறியாத புரியாத காரியங்கள் இருந்ததோ, அனைத்திற்கும் பதிலாய் ஆண்டவரே இருந்திருக்கிறார். ஆண்டவரே இருப்பார். ஆண்டவரே இருந்தார். அவர் வெற்றியை கொடுப்பார். பலத்தினால் அல்ல, சக்தினால் அல்ல, ஜபத்தினாலும் துதியினாலும் ஆவியாலும் இது நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் போகாது என்றாரே. இன்றைக்கு சபையில் குருக்களும் பிரதர்ஸும் செய்த எல்லா ஜபங்களும் உபவாசங்களும் ஒரு பெரிய நெருப்பாய் மாறி எதிராளிகளை வீழ்த்தி நமக்கு வெற்றியை தருவதாக தந்து இருப்பதற்காக கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. முழந்தால் படியிட்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை அளித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு வெற்றி, கிதியோனுக்கு வெற்றி, ஆண்டவருக்கு வெற்றி, தூய ஆவியானவர் சபைக்கு வெற்றி உண்டாவதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாக கடவுது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாக கடவுது.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியானுடைய சபைக்காக எங்களோடு சேர்ந்து ஜெபித்த அத்தனை நல்ல உள்ளங்களும் எங்களோடு சேர்ந்த ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வீர்களாக. நாம் தொடர்ந்து ஒரே குடும்பமாய் பயணிப்போம். இயேசுவின் திரு இறுதிய தியான இல்லம் கரிசல்குளம் கயத்தார் திருநெல்வேலி உங்களை அன்போடு நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறது. God bless you all.